ஸோ ஓகே, ஹே ஃபோக்ஸ், ஆக்சுவலாக இன்டென்ஷன் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. கண்டிப்பாக ஏதாவது ஒரு இடத்துல சொல்லியிருப்பாங்க. அதாவது நீ இன்டென்ஷனாக பண்ணுற உன்னுடைய இன்டென்ஷன் அப்படிங்கிறது என்னென்னா நோக்கம், உள்நோக்கம். இந்த இன்டென்ஷன் அப்படிங்கிற அந்த டேர்மை நல்லா கொஞ்சம் கான்சன்ட்ரேட்டடாக பண்ணணும். பண்ணால் நல்ல விஷயங்கள் உங்களுடைய இன்டென்ஷனாக இருந்தால் நல்ல விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும், கிடைக்கும். ஸோ இது கொஞ்சம் இயர்லி 1990s அந்த டைமில் ஒரு ஆராய்ச்சியாளர் இதை பற்றி ஆராய்ச்சி பண்ணியிருக்காரு. அவர் ஒரு ரேண்டமாக நகரக்கூடிய ஒரு சின்ன ரோபோட் மாதிரியான ஒரு டிவைஸை பண்ணியிருக்கார். அந்த டிவைஸ் என்ன பண்ணுன்னா, சும்மா ரேண்டமாக ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும். அது ரேண்டமாக ஒரு மோட்டரில் நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஒரு மோட்டர் ஆப்ரேட்டட் பாக்ஸை அது நகர்ந்துக்கிட்டே இருக்கும். இப்படி எப்படி ரேண்டமாக நகரும். பர்டிகுலராக ரிமோட் வச்சு ஆப்ரேட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. அது மட்டும் ரேண்டமாக நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஏதோ ஒரு இடத்துக்கு நகர்ந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது எப்படி இது ரேண்டமாக நகருது? இந்த ரேண்டமாக நகர்றத ஒரு ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக அவங்க என்ன பண்ணாங்க, ஒரு பேனாவை அது கூட அட்டாச் பண்ணிட்டாங்க. ஸோ அது எந்தெந்த இடத்துக்கெலாம் ரேண்டமாக நகருது அப்படின்ட்டு ஒரு பாத் அது வரையும். அதாவது வரையும்னா அது நகர்றப்ப அந்த கோடு போட்டுக்கிட்டே போகும். ஸோ இது ஒரு ஒரு ரிசர்ச் தானே, அதனால் சரி அந்த மேப்பை பார்த்துக்கிட்டாங்க. அப்போது இந்த ரேண்டமாக நகர்றது பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் அது போயிட்டு வருது. ஒரு சர்ஃபேஸில் ஒரு 10க்கு 5 கட்டம்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே அது மட்டும் எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துடுது. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரோபோட் கூட ஒரு 10 முட்டையை வச்சு பொறுக்கி வைக்கிறாங்க. ஒரு 10 கோழி முட்டையை வச்சு பொறுக்கி வைக்கிறாங்க. அந்த கோழி முட்டை பொரிஞ்சதும் அதுலேருந்து கோழி குஞ்சுகள்லாம் வருது. அந்த கோழி குஞ்சுகள் முதல்ல கண்ணு முழிச்சோடனே என்ன நினைக்குது, ஓகே இந்த டிவைஸ் இருக்கு இல்லையா, அதுதான் அதோடைய அம்மான்னு நினச்சிக்கிட்டு அது பின்னாடியே போயிட்டுருக்கு. அந்த ரோபோட்டை அது எங்கெங்கெல்லாம் மூவ் ஆகுதோ அதுக்கு பின்னாடியே இந்த கோழி குஞ்சுகள்லாம் போயிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, இந்த ஆராய்ச்சியாளர்கள் என்ன பண்ணாங்க, இந்த கோழி குஞ்சுகளை தனியாக அதே ஏரியாவில் தனியாக ஒரு பாக்ஸில், அந்த கோழி குஞ்சு வெளில வராத அளவுக்கு தனியாக ஒரு பாக்ஸில் அதை அடைச்சிட்டாங்க ஒரு கார்னரில். இப்போது இந்த டிவைஸ் ரெக்கார்ட் பண்ணுறாங்க. இந்த டிவைஸை ரெக்கார்ட் பண்ணும்போது இது அந்த மேப் வரையுது இல்லையா, அந்த கோழி குஞ்சுகள் இருக்கிற இடத்துல தான் இதோடைய மேக்ஸிமம் மூமெண்ட் இருந்திருக்கு. ஒரு சைடில் போகவே இல்லை. இந்த ரோபோட் என்ன பண்ணியிருக்குன்னா, இந்த கோழி குஞ்சுகள் எங்கே இருக்கோ அந்த ஏரியாக்குள்ளேயே தான் சுற்றிக்கிட்டு இருந்திருக்கு. அப்போது என்ன ரெக்கார்ட் பண்ணுறாங்க, என்ன அப்சர்வ் பண்ணுறாங்கன்னா, இந்த கோழி குஞ்சுகளுடைய இன்டென்ஷன், இதோடைய அம்மா அது அதோடைய அம்மா இது இந்த அப்படின்னு நினைக்கும் போது அந்த இன்டென்ஷன் அந்த ரோபோட்டுக்கு அதே இடத்துல சுற்றிக்கிட்டு இருக்கிற மாதிரி நடக்குது. அதாவது அந்த கோழி குஞ்சுகள் என்ன நினச்சதோ அது அப்படி நடக்குது அப்படின்ட்டு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதுதான் இன்டென்ஷன். நீங்கள் நல்ல விதத்தில் நீங்கள் நினச்சிங்கன்னா உங்களுக்கு நல்லது நடக்கும். போன வாரம் அதுக்கு முந்தின வாரம்னு நினைக்கிறேன், மேபி எப்போன்னு எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை, ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது இந்த மாதிரி 5210 இந்த மாடல், நோக்கியாவோட மாடல் 5210 இந்த பேனல் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஸோ இந்த பேனல் எப்படி இருக்குன்னா, ஆக்சுவலாக இது இப்படி 2 சைடும் நீங்கள் எல்லா மற்ற மொபைல்ஸ், நோக்கியா மொபைல்ஸ், வேறு மொபைல்ஸ் பார்க்கும்போது அதில் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இப்படி பேனல் எடுக்கிற மாதிரி தானே இருக்கும். ஆனால் இது ஒரு ஸ்பெஷல் ஃபோன். அண்ட் இது பேனல் எப்படி கழட்டணும்னா, பேண்ட்டும் டிஷர்ட்டும் கழட்டுற மாதிரி மேலேயும் கீழேயும் இப்படி கழட்டணும். அப்புறம் இப்படி மாட்டிக்கலாம். இது ஒரு ரொம்ப ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃபோனு அண்ட் ரொம்ப க்யூட்டான ஃபோனும் கூட. இது லாஸ்ட் வீடியோ, அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். ஸோ அந்த வீடியோவில் என்ன சொல்லியிருப்பேன்னா, எனக்கு இந்த மொபைல் வேணும், யார்கிட்டையாவது இருந்தால் சொல்லுங்கள், இல்லை யார்கிட்டையாவது இருக்குன்னாவது சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டிருந்தேன். பட் யாருமே எதுவும் சொல்லலை. ஏன்னா இந்த மொபைல் யாருக்கும் கிடைக்கல. பட் எனக்கு கிடச்சிடுச்சு. எனக்கு
இந்த மொபைல் எங்கே இருக்குதுன்னு தெரிஞ்சுது, அதுவும் தானாக தெரிஞ்சுது. அண்ட் எனக்கு இந்த மொபைலும் கிடச்சிருச்சு. அந்த மொபைலை உங்களுக்கு அன்பாக்ஸ் பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வாரம் இந்த வீடியோ. ஸோ வாங்க, இது வந்து பேனல் ஃபஸ்ட்டு வாங்கியாச்சு. இப்போ நம்ம வந்து மொபைலை எடுக்கலாம். ஓகேவா? மொபைல் இது தான். இதை இப்போ அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, பேக்கிங்லாம் கூட ஓகே தான், நல்லா பண்ணியிருக்காங்க. அண்ட் ஓகே, ஹியர் இட் இஸ். நல்ல ஒரு ஓகே ஆக்சுவலாக இது அந்த மொபைல். பட் பேனல் வந்து ரொம்ப ப்ரௌன் கலர் பேனலு, ரொம்ப அடி வாங்கி ஓட்டையெல்லாம் ஆகியிருக்கு. ஸோ இப்போ வந்து இந்த மொபைலை வந்து நம்ம ஆன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஏன்னா இதை எப்படி கழட்டுறது? இது கழட்டுறது எப்படின்னு தெரியல எனக்கு. ஸோ இது வந்து இந்த இடத்துல அமுத்தி கழட்டணும். அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ஒரு இடத்துல அமுத்தணும், அது ஆட்டோமேட்டிக்காக கழட்டிடும். ஸோ இந்த இடத்துல நம்ம அழுத்தினோம்னா, இந்த ரைட் சைடு அழுத்தினோம்னா இது கழடும். ஓகே, இப்போ நெக்ஸ்ட்டு. ஓகே, இது கழட்டியாச்சு. ஸோ இது வந்து ஓல்டு பேனல். அதாவது இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா ஒரு பட்டன் மாதிரி இருக்கும், இந்த 2 சைடும். இதை வந்து அழுத்தணும். இதை அழுத்தினோம்னா இதில் பாருங்கள், இப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் 2 சைடும். இதை அமுத்தி இதை கழட்டணும். ஸோ உள்ளேருந்து இது இப்படி பிடிச்சிக்கும். ஓகே, இது வந்து ஆக்சுவலாக ஒர்க்கிங் மாடல்னு கேள்விப்பட்டேன். இப்போ வந்து இதோடைய ஒர்க்கிங் பார்த்துரும். இதை வந்து ஆன் பண்ணி பார்க்கலாம். இதோடைய ஆன் பட்டன், ஒரு வேளை சார்ஜ் இல்லையோ. ஸோ நம்ம என்ன பண்ணலாம்னா சார்ஜ் ட்ரை பண்ணி பார்ப்போம். சரி, ஓகே. இப்போ நம்ம என்ன பண்ணலான்னா, இதை வந்து நம்ம இந்த இதோடைய கவர் நம்ம போடலாம். ஓகே, டாப் கவர் போட்டாச்சு. இது வந்து ஃபிட் ஆகிடுச்சு. இப்போ இதை எடுக்க முடியாது. ஏன்னா இந்த பட்டன் இங்கே 2 சைடு இருக்கு இல்லையா, இந்த பட்டன் அமுத்தினா தான் இது மேலே எடுக்க முடியும். ஸோ இப்போ வந்து பாட்டம் கவர் நம்ம போடுவோம். பாட்டம் கவர். ஓகே, இது பாட்டம் கவர். வாவ். ஓகே, இப்போ இந்த மொபைல் வந்து நமக்கு புதுசாக ஆகிடுச்சு. ஸோ இப்போ இந்த மொபைலோடைய ஆப்ரேஷன் ஆன் பண்ணி பார்க்கலாம். எந்த இடத்துல ஆன் இருக்குன்னா, ஆக்சுவலாக இந்த இடத்துல ஆன் இருக்கு. நம்ம இப்போ வந்து இதை அமுத்தி பார்ப்போம் ஆன் ஆகுதான்ட்டு. ஓகே, ஒரு 4 நாள் ட்ராவலில் இது வந்து பேட்ரி இழந்துருச்சுன்னு நினைக்கிறேன். நம்ம ஒன்று பண்ணலாம். வந்து சார்ஜ் போட்டு வைக்கலாம். இது சார்ஜ் போட்டு வைக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா இதுக்கு ஒரு சார்ஜ் போடுறதுக்கான வசதி இந்த கவர்லேயும் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஓகே,
சார்ஜ் போட்டிருக்கேன். பார்க்கலாம் பேட்டரி சார்ஜ் ஏறுதான்னு பார்த்துட்டு அப்புறமா உங்களுக்கு இதுக்குள்ளே என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குன்ட்டு ஒரு தனி வீடியோவாக போடுறேன். பாய்.